போல சாதாரணமாக புழக்கத்தில் இருக்க வேண்டும். ஆனால் சுற்றுச்சூழல் மீது பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும். இதுவே பசுமை போக்குவரத்து. பொதுமக்களின் விழிப்புணர்வு மற்றும் பங்கேற்பு அதிகரிக்கப்பட்டால்தான் இதனை முழுமையாக செய்ய முடியும். அதற்காக நீங்கள் பேட்டரி காரையும் பேட்டரி வண்டியையும் வாங்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. ஒவ்வொரு நாளும் கடைக்கு செல்வதற்கோ ஆபீஸ் செல்வதற்கோ நம்முடைய சொந்த காரையும் டூ வீலரையும் பயன்படுத்துவதற்கு பதிலாக அரசு போக்குவரத்தை பயன்படுத்தலாம். இவ்வாறு செய்வதன் மூலமாக கணிசமான அளவு சுற்றுச்சூழலை மாற்ற முடியும். பருவநிலை மாற்றத்தில் ஏற்படும் பாதிப்பை மாற்ற முடியும். அதாவது எங்கெல்லாம் முடிகிறதோ அங்கெல்லாம் ஒரு நபர் வாகனத்தை தவிர்த்து விட வேண்டும். முடிந்த அளவிற்கு நடந்தே செல்ல வேண்டும். இல்லை என்றால் சைக்கிள்கள், இல்லை என்றால் பொதுத்துறை போக்குவரத்துகள், அதுவும் இல்லை என்றால் வாடகைக்கு எடுக்கப்படும் டாக்ஸிகள், அதுவும் இல்லை என்றால் பல பயணிகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள். இவை எதுவும் முடியவில்லை என்ற பட்சத்தில் மட்டும்தான் ஒரு நபர் வாகனத்தை எடுக்க வேண்டும் என்கிறார்கள். இந்த பசுமை போக்குவரத்து குறிப்பாக இந்தியாவிற்கு ஏன் தேவை என்று பார்க்கும்போது கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மிக வேகமாக ஏற்பட்டுள்ளது. வேளாண்மையில் இருந்து விலகி சேவைகள் பக்கம் கவனம் குவிந்ததால் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க அமைப்பு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் இந்தியாவின் நகரங்கள் விரிவடைந்து வந்துள்ளன. இந்த பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக கடந்த 20 ஆண்டுகளில் சாலை போக்குவரத்து மற்றும்